டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி கூடலூர் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் முகமது ரிஸ்வான் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்களுடன் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரிஸ்வான், நல்லா இருக்கீங்களா? வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நலம். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இந்த தமிழ் இஸ்லாமியர்கள், உருது இஸ்லாமிய, கன்னடம், தெலுங்கு எந்த இஸ்லாமியர்களா இருந்தாலும் அவர்கள் தங்கள் மொழி அடையாளப்படுத்துவது எந்த இடத்துலயும் தவறு கிடையாது. ஏன்னா ஆதம் நபி தொடங்கி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நபிகள் வந்திருக்காங்க. இறுதி நபியா வந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபி மொழியில அவர்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. இதற்கு முன்பு வந்த நபிமார்கள் எல்லோருமே வேறு வேறு மொழிகளில் தான் அவர்களுக்காண்டி இறைமறை இறக்கப்பட்டிருக்கு. அப்ப இஸ்லாம் எந்த இடத்திலையும் ஒரு மொழி அடையாளத்தை எதிர்த்ததே கிடையாது. அதனால தமிழ் முஸ்லிம்கள் தங்களை தமிழர்கள் என்று கூறுவது எந்த விதத்திலும் தவறாக அமையாது. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய தலைவர்கள் இப்ப இஸ்லாமியரா இருக்காங்களான்னு தான் பிரச்சனையே. ஏன்னா இஸ்லாமிய தலைவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கணும்னா நன்மையை ஏவி தீமையை தடுத்திருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தீமையை செய்யறவங்க கூட தான் கூட்டணியை வச்சிருக்கிறது. தமிழ்நாட்டுல இஸ்லாமிய எதிர்த்த ஹராம்னு சொன்ன எல்லாமே இங்க ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹலாலாக்கப்பட்ட எல்லாத்தையும் ஹராமா இருக்கிற ஹலாலாக்கப்பட்ட ஆட்சி ஆதரிக்கிறதா இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள். சாத்தானின் ஆட்சிக்கு அடிமையாக வாழ இஸ்லாமியர்களை கூட்டு சேர்க்க வைக்கிற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இதுக்கு மாற்றா வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி. இப்ப இங்க இருக்கிற என்னென்ன இருக்கிற ஹராம்னு நம்ம சொல்லியிருக்க எல்லாமே ஹலாலா இருக்கோ அது எல்லாமே, அதாவது ஹலால் ஆயிருக்கோ அப்படின்னா இந்த ஆட்சியாளர்கள் அந்த ஹலால் ஆன மாதிரி இது எல்லாத்தையுமே ஆக்கி வச்சிருக்காங்க. தோற்றத்துல அப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, தோற்றத்துல அப்படி தெரியுது. அதை இவங்க ஹலால்னு நம்பிட்டு இருக்காங்க இப்ப இருக்க இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். இந்த ஹராமான விஷயத்தை எதுக்குறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அரசியல் ஒன்றுதான் அதை எதிர்க்கிறது. மதுவானாலும் சரி, ஊழலானாலும் சரி, இல்ல மண்மலை பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது சரி, வருங்கால சந்ததிய பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது சரி, இஸ்லாமிய ஆட்சியில் என்ன கூறப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு செய்ய போற இடத்துல இருக்கிறது நாம் தமிழ் அரசியல் ஒன்றுதான். இந்த இப்ப இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களை நம்ம நம்பி போனோம்னா இறுதியாக நம்ம போறது சாத்தானின் கைக்கு தான். அது செய்ய வேண்டிய வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய தலைவராக இருக்கிற அதாவது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இஸ்லாமிய தலைவர்கள் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்க? எந்த இடத்துலயும் நல்வழிப்படுத்தவும் நன்மையை ஏவவும் இல்லை, தீமையை தடுக்கவும் இல்லை. எந்த இடத்துல அவங்க கொள்கை ரீதியாகவும் சரி, அரசியல் கொள்கை அவங்க கொள்கை கோட்பாட்டிலயுமே எந்த இடத்துலயுமே அவங்க தீமையை தடுத்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடே அவங்க சொல்லவே இல்லை. சரி, அவங்க ஏற்றிருக்க ஒரு அரசியல் கட்சி தவறு செய்துன்னா இவங்க அது தவறுன்னு சுட்டி காட்டவும் இல்லை. வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல திருப்பரங்குன்ற பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு தவறு அந்த அரசியல் கட்சி செய்யும் போதும் இஸ்லாமிய அமைப்பு நன்மை ஏவவே இல்லை. நன்மை ஏவவும் இல்லை, தீமையை தடுக்கவும் இல்லை. மாறாக இங்க இருக்க இஸ்லாமியர்களை மோடி பிம்பத்தை காமித்து அமைதியா வாழுங்க. இல்ல, அவங்கதான் கூட்டணி தர்மம்னு சொல்லிட்டாங்களே. கூட்டணி தர்மம், கூட்டணி மீறி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா அப்படி சொன்னா நீங்க நம்ம இம்மை வாழ்வில நம்ம பதிலளிக்க போறோமா, மறுமை வாழ்வுக்காண்டி ஒவ்வொரு முஸ்லீம் இருக்கோமா? மறுமை வாழ்வில் பதிலளிக்கிறவங்களுக்கு தான் நம்ம தயாரா இருக்கணும். இம்மை வாழ்ல பதிலளிக்கணும்,
கூட்டணி தர்மம்னு நாளைக்கு போய் நான் அல்லாஹ் கிட்ட போய் அங்க சொன்னேன்னா அல்லாஹ் ம், ஏற்பானா? ம், ம். அல்லாஹ் ஏற்பானா? பாஜக பாசிச பாஜகன்னு காப்பாத்த திமுக தான் இருக்குன்னா, ம். அப்ப நம்ம அல்லாஹ் அக்பர் அதாவது லா இலாஹ இல்லல்லா பாஜகவை எதிர்க்க திமுக தான் இருக்குன்னா. திமுக தான் திமுக பாசிச பாஜகல இருந்து காப்பாத்த திமுக தான் இருக்குன்னா, ம், அப்ப அல்லாஹ்வோட வேலை என்ன? ம், அல்லாஹ்வும் நம்ம பாதுகாப்பானா மாட்டானுங்கிற நம்ம கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. ம், 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 நன்மையோ தீமையோ ஒரு ம், தீமையை தடுக்க இன்னொரு தீமையை ஆதரிக்கவே கூடாது. அது ம், வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் ம், தனிச்சுதான் பயணிக்கணும். அப்படி ம், பார்த்தோம்னா இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகளை விட இந்த இந்த நிலைப்பாட்டில் இருப்பது நாம் தமிழ் கட்சி ஒண்ணுதான். ம், ம். அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நம்ம வந்து சகாபாக்கள் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ம், யாரையுமே பெருமை அடித்து பேச மாட்டாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கூட ம், எழுந்து நின்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து வசைப்பாடியதுல இருக்கு. எழுந்து நிக்காதீங்க, யார் வந்தாலும் ம், தனிப்பட்ட மரியாதை துதிப்பாடக்கூடாது, தனிப்பட்ட இது கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே இருக்கு. ம், இப்ப அந்த கோட்பாடு இன்னைக்கு இருக்க இஸ்லாமிய கட்சிகள் செயலாற்றியும் நாம் தமிழர் கட்சியில அதை செய்யறாங்க. ம், சீமானோட புகழ் பாடுறதோ, ம், சீமான் வரும்போது பட்டாசு வெடிக்கிறதோ, ம், இல்ல சீமான் வரும்போது அவருக்காண்டி அந்த மலர் வளையங்கள் அந்த மாலைகள் அணிவிக்கிறதோ, ம், அந்த எந்த பழக்கமுமே கிடையாது. ம், அது போல இப்ப சமீப காலத்துல நாம் தமிழர் கட்சி எடுத்த இந்த மாநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, ம், அஹ், மரத்துக்காக மாநாடு நடத்துறாங்க, ம், மண்ணுக்காண்டி மாநாடு நடத்துறாங்க, கடலுக்காண்டி மாநாடு நடத்துறாங்க, தண்ணிக்காண்டி மாநாடு நடத்துறாங்க, ம், இறுதியா மாடுக்கு கூட மாநாடு மாநாடு நடத்திட்டாங்க. இதெல்லாம் ம், நடத்தும் போது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. ஏப்பா இது எல்லாத்துக்கும் நடத்திட்டு நம்ம ஓட்டு போற மக்களுக்காண்டி மாநாடு நடத்தியான்னு கிண்டல் பண்ணாங்க. ம், ஆனா இந்த பிப்ரவரி கடைசி இந்த சனிக்கிழமை 21ஆம் தேதி ம், மாற்றத்திற்கான மக்களின் மாநாடுன்னு நடத்தினாங்க. சுமார் ஒரு ம், 5 லட்சம் பேர் அந்த மாநாட்டுல கூடுனாங்க. எந்த தனிமனித புகழோ ம், எந்த கலாச்சார சீர்கேடோ இல்லாத ஒரு அருமையான மாநாடு நடத்தினாங்க. ம், நோன்பு காலங்கிறதுனால ம், பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. ம், அந்த மாநாட்டுல கலந்துட்டு அவங்க அவங்க நோன்பு காலம் அவங்களுக்கு நோன்பு வச்சிருப்பாங்க, ம், அவங்க நோன்பு திறப்பாங்கன்னு சொல்லி இஃப்தார் டைம்ல அவங்களுக்கு தேவையான உணவு அப்புறம் பிறகு தொழுகை நடக்கிறதுக்கான அருமையான இடம், ஒளி செய்யறதுக்கு இடம், இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அருமையா ஏற்படுத்தி கொடுத்துனாங்க. அதே மாதிரி இது நடந்தது எல்லாமே இந்த மாநாட்டுக்கு இடையில ம், மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுக்கான இந்த மாநாடு நடக்கும் போதே ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. ம், இந்த மாதிரி வேற எந்த கட்சியிலாச்சும் நடந்திருக்கா? ம், அது மட்டும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சியிலையுமே நடக்காத ஒண்ணு, இஸ்லாமியர்களுக்கு நம் மக்கள் தொகைக்கு ஏற்ப சதவீத அடிப்படையில வந்து ம், சீட்டு கொடுத்திருக்காங்க. ம், போய் கெஞ்சல எந்த இஸ்லாமிய மக்களும் போய் கெஞ்சல, எனக்கு இத்தனை சீட்டு கொடு, எனக்கு ஒரு சீட்டு கொடு, ம், எனக்கு இந்த இதுல கொண்டு கெஞ்சாம 10 தொகுதியிலையும் ம், 5 பெண்கள், 5 ஆறாம் தெரியல, ஆனா ம், பாதிக்கு பாதி பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே சீட்டு கொடுத்திருக்காங்க. இந்த ம், பெண்களுக்கு அது முக்கியமா இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு சீட்டு கொடுத்தது எப்படி பாக்குறேன், நான் எப்படி பர்சனலா பாக்குறேன்னா, ம், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறதுன்னு ஒரு ஒரு இது பொதுவாகவே இங்க இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கருத்து இருக்கு. ஆனா ம், இஸ்லாமிய கட்சிகளே இதை உடைத்தெறிஞ்சது இல்லை. இதுவரை எந்த பெரிய இஸ்லாமிய பெண்களுக்கும் சீட்டு கொடுத்தது இல்லை. ம், ஆனா நாம் தமிழர் கட்சி இந்த கோட்பாடை உடைச்சிருக்கு. ம், இஸ்லாம் எந்த பெண்களையும் அடிமைப்படுத்தல, ம், இஸ்லாம் எந்த பெண்களையும் அடிமைப்படுத்த அது அவங்களை சுதந்திரமா விட்டுருக்கு. இத்தனை பெண்கள் அரசியல் செய்யறதுக்கு தயாரான அறிவோடு திறமையோடு இருக்காங்கிறத இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் இந்த உலகிற்கே சொல்லியிருக்கு. ம். இஸ்லாமிய கட்சிகள் கூட இந்த முன்னெடுப்பு செஞ்சது. அதாவது இஸ்லாத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு வந்து கருணை காட்டணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இயற்கை வளங்களை வந்து அழிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதே மாதிரி அதுக்கு ஆமா ஈக்குவலா வந்து இந்த கடலம்மா மாநாடு, சுற்றுச்சூழல் ஆமா மாநாடு, இது சுற்றுச்சூழல். மாதிரி உள்ள இது மாதிரி ஆடு மாடுகளின் மாநாடு, இதே மாதிரி மாநாடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆமா ஆமா பாய். இதெல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கும் இஸ்லாமிய அரசியலுக்கும் அதுக்குள்ள ஒத்துப்போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆமா ஒற்றுமையா இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. மிக சிறப்பா பதிலளிச்சீங்க. உங்களுக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.
நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை பாருங்க. தொடர்ந்து அதிக அளவுல நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் வேறொரு விருந்தினருடன் சந்திப்போம். இன்ஷா